இதய மாற்று அறுவை சிகிச்சை என்பது மாரடைப்பு அல்லது இதய செயலிழப்பு. இந்த இரண்டில் பாதிக்கப்பட்ட நோயாளிகளில் யாருக்கு அறுவை சிகிச்சை என்பது மிகவும் அவசியமாகிறது? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த ஒரு டிஸ்டிங்ஷன், ஹார்ட் ஃபெயிலியர் என்ன, ஹார்ட் அட்டாக் என்னன்னு. ஹார்ட் அட்டாக்னு பொதுவாக பொதுமக்கள்கிட்ட என்ன ஒரு ஐடியானா, அந்த பிளட் வெசலில் ஒரு கிளாட் வந்துடுது, அதனால் அந்த ஹார்ட் மசில் வந்து அதுக்கு வேண்டிய சத்து, அதாவது ஆக்சிஜனும் சரி நியூட்ரிஷனும் சரி வராமல் இருக்கிறதுனால அந்த மசில் வந்து கொலாட்ரல் சப்ளை, மிச்சம் இருக்கிற பிளட் வெசல்ஸ்லாம் அது சீர் செஞ்சிருச்சுன்னா அந்த அட்டாக் அவ்வளோ ஒரு சீரியஸ் அட்டாக்காக இருக்காது. நீங்கள் வந்து சின்ன வயசுலேயே நல்ல எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஹெல்த்தி டயட்டில் இருந்தால் கூட, ஜெனட்டிக்லி ஒரு அடைப்பு வந்தால் கூட they will be able to survive the heart attack better. அதுதான் ஒரு முக்கியமான காரணம். அந்த ஹார்ட் அட்டாக் ரொம்ப அவங்கள உடனே அட்லீஸ்ட் ஃபேட்டலாக அவங்க சாகாமல் இருக்கிறதுக்கும் இல்லை ரொம்ப ஹார்ட் ஃபெயிலியர் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த ஜெனட்டிக்ஸ் எப்படி ஒரு இண்டிவிஜுவலில் ப்ளே பண்ணுறதுன்றது சரியாக தெரியாது. அதாவது உங்கள் தாத்தாக்கு முப்பாட்டனுக்கு வந்திருந்தா கூட நீங்கள் இதெல்லாம் கடைபிடிச்சிங்கன்னா அந்த ரிஸ்க்கை நல்லா மினிமைஸ் பண்ணலாம். ரெண்டாவது, இந்த ஹார்ட் அட்டாக் வரதுனால தசைவு ஒரு யூஸ்வலாக வந்து ஒரு 40% 50% மேலே தசைவுகள் செயலிழந்து போனால் ஹார்ட் ஃபெயிலியர்ன்றது அந்த பம்பிங் ஆக்ஷன், அதாவது உங்கள் ஒரு செல்லுக்கும் அணுவுக்கும் இவ்வளோ நியூட்ரிஷன் போய் இவ்வளோ ஆக்சிஜன் போய் சேரணும்னு இருக்குது, அதில் குறைபாடு வந்துச்சுன்னா இந்த பம்பிங் ஆக்ஷனால் அப்போ தான் ஹார்ட் ஃபெயிலியர் என்று அதை குறிப்பிடலாம். அதனால் ஆல் ஹார்ட் அட்டாக்ஸ் டஸ் நாட் நீட் டு லீட் டு ஹார்ட் ஃபெயிலியர், அண்ட் ஆல் ஹார்ட் ஃபெயிலியர் இஸ் நாட் அ ரிசல்ட் ஆஃப் ஹார்ட் அட்டாக்.